திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே திமுக நிர்வாகி வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் பிரபல ரவுடி டியோ கார்த்திக் உட்பட 4 ஆந்திராவில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை சேர்ந்தவர் ஜெகன். இவர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணியின் துணை அமைப்பாளராகவும் இவரின் மனைவி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகின்றனர். இந்நிலையில் மாஸ்க் அணிந்தபடி வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஜெகனின் வீடு மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து சிறுனியம் பகுதியில் வசித்து வரும் சகோதரர்களான சரண்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோரின் வீட்டிற்குள் புகுந்து வீட்டை சூறையாடியும் சென்றிருக்கின்றனர். மேலும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லாரிகள் நிறுத்தும் இடத்தில் வெடிகுண்டு வீசிய கும்பல் தட்டி கேட்ட லாரி ஓட்டுநரை அரிவாளால் வெட்டி விட்டு தப்பிச் சென்றதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் அம்மா வீட்டுல பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அம்மா வீட்டுல இருந்தேன். அவர் நாய்க்கு மேல சாப்பாடு போட போனாரு. மேல கேட்டு உள்ள வீசி போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா கீழெல்லாம் ஆணியா இருக்கு, அயன் பால்ஸ் இருக்கு, ஜன்னல் எல்லாம் உடைஞ்சிருக்கு, கேஸ் எல்லாம் ஆன்ல இருக்கு. அது நல்ல வேலை ஒன்றும் ஆகல. அவங்க வந்து கதவெல்லாம் உடைக்கிறாங்க, ஜன்னலை உடைக்கிறாங்க. நாங்க கதவை சாத்துறோம், கதவு எங்களால சாத்த முடியல. கதவெல்லாம் வெட்டுறாங்க கத்தி வச்சுக்கிட்டு. பசங்களெல்லாம் உள்ள தள்ளி கதவு சாத்திட்டோம், கதவு சாத்த முடியல. எங்க ஹஸ்பண்ட் வெளியே வந்து பின்னாடி பாக்கலான்ட்டு யார் தான் பார்த்தா அவரை வெட்டுறதுக்கு சர்ச்சு வரைக்கும் தெத்தின்னு போயிருக்காங்க. பக்கத்துல தான் இருக்கு சர்ச்சு. மாமனார் வெளியே இருந்து அவரு குரல் கொடுக்குறாரு, அவரையும் வெட்டுறதுக்கு போறாங்க. அவரும் அந்த பக்கம் போயிட்டாரு. பார்க்கிங்ல எல்லாம் டிரைவருக்கு சாப்பிட்டு இருந்தோம், சமையல் செஞ்சாங்கன்ட்டு சாப்பிட்டு இருந்தோம். அப்போ என்னன்னு தெரியல, ஒரு பாம்பு ஒன்று போட்டு உள்ள ஒரு 3-4 பேர் எடுத்து வந்து கத்தி எடுத்து வந்து அழுக வந்தாங்க. நான் தடுத்துட்டு என்ன பண்ணான்னு தெரியல, அதுக்கிட்டே ஓடிட்டாங்க. இந்த பரபரப்பு சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் பிரபல ரவுடி டியோ கார்த்திக் உட்பட 4 ஆந்திராவில் வைத்து கைது செய்திருக்கும் நிலையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.